காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் உள்ள பூச்சியெல்லாம் செத்து போகும். சின்ன சின்ன பூச்சி இருக்கும், அதெல்லாம் தான் செத்து போகும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சுடு தண்ணியில் போட்டு. ஒரு கடாயில் இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் போட்டுடலாம். இதில் கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டுக்கோங்க, மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு. இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரை ஓரளவுக்கு வறுத்து எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு போதும். தனியாக பிளேட்டில் மாற்றிடலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சத்தப்புறம் 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துட்டு 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 4-5 பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடயே பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இது கூடயே 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன், இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா பேஸ்ட்டு, அதை சேர்த்துடலாம். இந்தளவுக்கு பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணியை ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடயே நம்ம வறுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். இப்போ இதில் சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் கூட கொஞ்சமாக பட்டாணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். அவ்வளோதான், நம்ம காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இறக்கும்போது கஸ்தூரி மெட்டி கொஞ்சம் கையில் நுணுக்கி போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு கிண்டு இறக்கிற வேண்டியது. அவ்வளோதான் நம்ம காலிஃப்ளவர் கிரேவி.